அரசு ஊழியர்களுடைய சங்கத்தின் சார்பிலே தரப்பட்டிருக்கிற ஒரு அறிக்கையிலே எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது மட்டும்தான் தமிழகத்துடைய முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு மக்களின் மீது, அரசு ஊழியர்களின் மீது ஆசை வருகிறது, மரியாதை வருகிறது. என்றைக்கு அவர் எதிர்கட்சியில் இருந்து அவர் ஆளுங்கட்சியாக மாறிவிடுகிறாரோ அன்றைக்கு அத்தனை வாக்குறுதிகளையும் காற்றில் பறக்க விட்டு விடுகிறார் என்று சொல்லி ஒரு அறிக்கையை தந்திருக்கிறார்கள். இங்கே கூட்டத்தில் பேசிய அத்தனை பேரும் உங்களுக்கு நாங்கள் எதிர்கட்சி தலைவராக வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு நாங்கள் அதனை பரிசாக அளிக்க காத்திருக்கிறோம் என்பதாக சொல்லி தந்தார்கள். உண்மையிலேயே எதிர்கட்சி தலைவராக நீங்கள் வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் என்று முதலிலே தமிழக முதல்வருக்கு சொல்லுகிற சென்னையிலே நடைபெறுகிற ஒரு மாபெரும் மக்கள் திரள் பேரணி என்பது அது எஸ்டிபிஐ ஒருங்கிணைத்திருக்கிற இந்த பேரணியாகத்தான் இருக்கும் என்பதாக நான் கருதுகிறேன். அப்படி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக மாற வேண்டும் என்று சொன்னால் பொதுவாக வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆளும் கட்சியும் மக்களுடைய போராட்டத்தினால் மட்டும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதில்லை. அதுவும் நடந்திருக்கிறது. ஆனால் அதனை சதவீத அடிப்படையில் பார்த்தால் தனக்குத்தானே தலையில் மண்ணை அள்ளி போட்டதுதான் ஆட்சி மாற்றத்திற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கும். இன்றைக்கு ஒன்றிய அரசை பார்த்து இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், தமிழகத்தினுடைய முதல்வர் உள்ளிட்ட அத்தனை பேரும் பலவிதமான கேள்விகளை ஒன்றிய அரசை நோக்கி எழுப்புகிறார்கள். அந்த கேள்விகள் எல்லாம் நியாயமானது. தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற தமிழ்நாட்டு மக்கள் என்று சொன்னால் ஒன்றிய அரசிற்கு வேப்பங்காயாக கசக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அப்படி வைக்கிற பொழுது சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்கள் அந்த மாநாட்டிலே ஒன்றை சொல்லி காட்டினார்கள். அவர்கள் செய்வது பாசிசம் என்று சொன்னால் நீங்கள் செய்வது என்ன பாயாசமா என்று சொல்லி கேட்டார்கள். நான் அதை அப்படி சொல்லுவதற்கு நான் ஆசைப்படவில்லை. நாங்களும் எதிர்க்கிறோம். பாரதிய ஜனதா சங்க பரிவாரத்துடைய எதிர்ப்பு என்பது சாதாரணமானது அல்ல. அதனை மிகவும் சுருக்கமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழகத்திற்கு பன்னெடுங்கால வரலாற்று பாரம்பரியம் அந்த ஒன்றிய அரசினுடைய சங்க பரிவாரத்திற்கு எதிராக அது நடத்தப்பட்டதிலே தமிழகத்திற்கு இருக்கிறது, எஸ்டிபி கட்சிக்கு இருக்கிறது, மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இருக்கிறது என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அன்றைக்கு அந்த மாநாட்டின் வாயிலாக அவர்கள் செய்வது பாசிசம் என்றால் நீங்கள் செய்வது பாயாசமா என்று கேட்ட பொழுது எங்களுக்கும் கூட வருத்தமாக, கோபமாகத்தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு சென்னையிலே திமுக அரசும் திமுகவுடைய காவல்துறையும் இன்றைக்கு சென்னையிலே நடத்தி கொண்டிருப்பது எதை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்? அவர்கள் டெல்லியிலே ஜந்தர் மந்தரிலே ஒதுங்க சொல்லுகிறார்கள், நீங்கள் சென்னையிலே கூவத்தில் ஒதுங்க சொல்லுகிறீர்கள். ஃபார்முலா ரேஸ் கார் பந்தயம் என்று சொன்னால் நீங்கள் அதை சென்னை நகரத்துடைய வீதிகளிலே விடுமுறையிட்டு நீங்கள் அதை நடத்துகிறீர்கள். தோழர் தியாகு அவர்கள் சொன்னார். ஆனால் திமுக அரசிற்கு கூட அதனுடைய காதுகளில் கேட்கிற விதமாக எஸ்டிபி என்பது அல்ல, சிறுபான்மை சமூக மக்கள் நடத்துகிற போராட்டம் என்று சொன்னால் நீங்கள் கூவம் நதிக்கரையோடு ஒதுக்குகிறீர்கள் என்பது மட்டுமல்ல, ஒரு மாத காலத்திற்கு முன்பாக அனுமதி வழங்கப்பட்டு அதற்காக கடிதம் கொடுக்கப்பட்டு ஒரு மாத காலம் சென்னையினுடைய காவல்துறை கோமாவில் இருந்துவிட்டு நேற்று மாலை 4:30 மணிக்கு தான் உங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொன்னால் நாங்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்வது? எதையும் சட்டத்திற்கு மீறி எஸ்டிபி கட்சி செய்வதில்லை. எல்லாவற்றையும் சட்டத்திற்கு உட்பட்டுதான் நாங்கள் செய்கிறோம். அனுமதியோடு இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். 4:30 மணிக்கு தந்துட்டு நைட்டு 12 மணி வரைக்கும் உங்களுக்கு நிகழ்ச்சிக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி, காலையில் அனுமதி இல்லை என்று சொல்லி தோழர் வேல்முருகன் அவர்கள் பேசிவிட்ட பின்புதான் எங்களுக்கு இந்த போராட்டத்திற்கு அனுமதி கிடைக்கிறது என்று சொன்னால் காவல்துறை தன்னுடைய உள்ளத்தில் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறது? நீங்கள் ஜனநாயக விழுமியங்களுக்கு நீங்கள் தருகிற மரியாதை என்ற என்ன என்பதைத்தான் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்பதற்கு ஆசைப்படுகிறேன். அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே, சிறுபான்மை சமூக மக்கள் என்று இவர்களை ஒடுக்கி விடலாம், அடக்கி விடலாம், காவல்துறை அவர்களை கைது செய்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே 2019, 18, 19 ஆண்டுகளிலே ஏறத்தாழ 22,000 போராட்டங்கள் நடந்தது என்று சொல்லி இந்திய வரலாற்றிலே போராட்டத்தினுடைய மணிமுகடமாக இருந்தது தமிழ்நாடு. அந்த போராட்டத்திலே மைல்கல்லாக இருந்தது எஸ்டிபி என்பதை தோழர் அவர்கள் சொன்னதை போல போராடியே பழக்கப்பட்டவர்கள். நீங்கள் கைது செய்வதாக இருந்தாலும் சரி, சிறையை நிரப்புவதாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்லி இன்றைக்கு படை பரிவாரத்தோடு எங்களுக்கு எங்களுடைய குழந்தைகளோடு இன்றைக்கு துணிமணிகளோடு தான் இன்றைக்கு நாங்கள் போராட்டத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம்.
என்ன காவல்துறை காலையில விழித்துக் கொண்டு அனுமதி தந்ததனால் இது சென்னை போராட்டமாக இருந்தது. இல்லை என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் சாலைகளை மறித்து ஒரு மாபெரும் போராட்டத்தை நாங்கள் நடத்துவதற்கு தயாராக இருந்தோம். ஏன்? இடஒதுக்கீடு என்பது அது நீங்கள் எங்களுக்கு வழங்குகிற சலுகை அல்ல, மாறாக அது எங்களது பிறப்புரிமை, அவர் பர்த் ரைட்ஸ் என்று சொல்லி நாங்கள் முழங்குகின்ற காரணத்தினால் தான் இன்றைக்கு உங்களிடத்தில் நான் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.